நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. என்னுடைய மாலை வணக்கம். நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாரையும் ஆல்மோஸ்ட் காலையிலே பார்த்துட்டேன் வேற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில். ஸோ உங்கள்கிட்ட ஒரு பீதி தெரியுது, ரொம்ப நேரம் பேசி கொண்டுடானோன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன். எல்லோரும் மோகன்ஜியை பற்றி பேசிட்டாங்க. எனக்கு அவரோட ஏற்கனவே ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. இஸ் ஏ குட் எனர்ஜி ஃபெலோ. அவர்கிட்ட இருக்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். டிஃப்ரென்ஸ் சார் ஃப்ரம் த வாகை சூடவா டு இந்த ஃபிலிம் வரைக்குமே, திரௌபதி 2 வரைக்குமே அவருடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் கூட குறையல. அது மெலடியாக இருக்கட்டும், இல்லை கேலப் சாங்காக இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கோரியோகிராஃபி இஸ் ஆல்சோ வெரி குட். படத்தில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து, காஸ்டியூமர்ஸ்லேருந்து, ஃபைட் கோரியோகிராஃப் பண்ணவங்க, டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணவங்க, மற்ற ஆல் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப இந்த படம் வந்து ஒரு பெரிய திருப்புமுனையாக இருக்கும். உறுப்பான சோத்துக்கு ஒரே ஒரு சோறு பதன்வாங்க. மோகன் வந்து நான் சிட்டிசன் பண்ணுறப்போ அதில் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக அல்லது எனக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொன்னால், அந்த மூச்சு காற்று கொடுத்து அந்த குழந்தை தப்பிச்சு வர்றது. அது மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று வச்சுருக்காரு. ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பெக்கிற சீன் ஒன்று வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் படித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை, உலகத்திலே அப்படி ஒரு கதை நான் கேட்டதும் இல்லை. ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி. அதுக்காகவே ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்ச ஒரு லேடியை நடிக்க வச்சுருந்தார். அந்த சீன் அப்படியே தான் எடுக்க முடியும் அப்படின்னு. மோகன் உங்களுடைய கோரியோகிராஃபில் வந்து நிறைய இடத்துல வந்து டைரக்டராக நிறைய சிக்னேச்சர் ரொம்ப நல்லா இருக்குது. சாங் வந்து மெலடி வந்து பட்டையை கிளப்பியிருக்கு. ப்ரொடியூசர் சார், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட்னா கூட டெஃபினட்டாக அதை விட டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து பணத்தை சம்பாரித்து கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே தன்னுடைய அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க. ரிச்சர்ட் சார், நட்டி சார், பரணி சார், இந்த மாதிரி தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நட்டியோட இது 3வது படம். ஸோ அவங்க எல்லாருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், மிக்க நன்றி. மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ துக்ளக் கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சிரத் ஜானி அவர்களை சில வார்த்தைகள் பேசுவார் அழைக்கிறோம். Okay, எல்லாரும் வணக்கம். So this film is belong to deeply connected to Tamil culture. So I have prepared a Tamil speech to press and media. So if any mistake, please excuse. After Kapan and Agilan, உங்களுக்கு எல்லாரும் திரும்ப மீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you so much for the constant love, support and encouragement. You have always given me media support, illati. Number cinema travel romba custom. You have always stood by us, and I'm truly grateful for you. First of all, I want to thank you to our director, Mohanji. Sir, ninga romba bold decision eduthe irukringa. Romba perukku theriyada oru history ninga code band irukringa. Veer Vallal Maharaja, அவரோட sacrifice, அவரோட bravery and the fight to protect this beautiful land. இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க. தமிழ்நாடு இஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ், இது ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெடிஷன், ஒரு ஐடென்டிட்டி. லேண்ட் ஆஃப் கலர், லேண்ட் ஆஃப் லாங்குவேஜ், லேண்ட் ஆஃப் கரேஜ், லேண்ட் ஆஃப் லவ் அண்ட் ஹிஸ்ட்ரி. மண்ணோட வாசம், இது மக்களோட வீரம். இது சினிமாவில் காமிக்கிறாத ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. And you have handled with so much respect. Thank you, sir. Next, a big thank you to our producer, Mr. Sanmuga, sir. Sir, this is your maiden venture, and இது மாதிரி ஒரு historical subject choose பண்றது ரொம்ப பெரிய ரிஸ்க். நீங்க சேஃபா போகாம கன்விக்ஷன் ஒரு history story choose பண்ணிருக்கீங்க. Thank you for trusting the story, the director, and all of us. Thank you, sir. Now about my character, Muhammad bin Tughlaq. Honestly, this role was not easy. This is not a character you try to please people with. Power, fear, cruelty, intelligence, conflict, எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கிற ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். As an actor, என்னோட ஜாப் ஜட்ஜ் பண்ணுறாதே இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணுறாதே இல்லை, ட்ரூத்ஃபுல் போர்ட்ரே பண்ணுறாத மட்டும்தான். நான் ரொம்ப டிசிப்ளினோடு, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இந்த ரோல் அப்ரோச் பண்ணியிருக்கேன். I hope the audience feel the impact
intensity, and the darkness that the character carries, Muhammad bin Tughlaq. I want to like to sincerely appreciate to all my fellow actors, especially Richard Rishi, the hero of the film. I had wonderful experience working with him. All the actors, Devyani, and all the actors. And I genuinely looking forward to working with all my fellow actors again. Coming back, my heartfelt thank you to our DOP, Philip Sundar sir. What a stunning visuals. And your cinematography is mind-blowing. Next, our music director, Gibran sir. Sir, thank you so much for giving me Taruski Ram. Wonderful music. And your music is the soul of this film. So thank you so much for giving this amazing music. Thank you so much. Thank you to all the fellow actors, assistant directors, managers, art director, costume department. All have done a wonderful job. Setla Yellaram Romba committed up work Paniringa. Thank you so much, everyone. Finally, a sweet note to the media and to the Tamil people. Ninga எப்பவுமே strong content, honest performances, meaningful cinema support பண்ணிருக்கீங்க. இந்த support Draupadi 2க்கு கொடுப்பீங்க. நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. Once again, thank you so much for all the love and support. வணக்கம், ரொம்ப நன்றி. Thank you sir. So நம்மளோட ஒரு press meetக்கே நீங்க ஒரு பயங்கரமா effort எடுத்து ஒரு speech prepare பண்ணி பேசிருக்கீங்க. Yeah, because I got very limited time, but I'm promising that from next time I'm coming, I will speak without phone. Sir, I hear that you're going to settle in Chennai, it seems, sir. Is it true? Maybe soon. Maybe soon. Thank okay. you so much. Thank you so much. அடுத்தபடியா வெற்றியை எடுத்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் நம்மளுடைய டைரக்டர் முத்தையா அவர்களை சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். திரௌபதி 2 மோகனோட 5வது படம். சோலா சக்கரவர்த்தி என்னோட ப்ரொடியூசர், அவருக்கு படம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக அவருக்கு ரொம்ப முக்கியமான படம். அதே மாதிரி ஒரு இயக்குனராக மோகனுக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலாகணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. வெற்றி ஆகும். என் குலசாமி சீலக்காரியை வேண்டிக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த படத்தோட வெற்றியில் தான் ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு தரமான ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க போகிறாரு. என்ன காரணம்னா, அதாவது அவர் ஏற்கனவே நான் வந்து விருமன் ஆடியோ ரிலீஸில் அவர் என்னை சந்திச்சிருக்காரு. நான் அவரை பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் ராஜபாளையம் தான். ஸோ அவர் சொந்தக்காரர் தான். அவர் அப்போவே படம் பண்ணுன்னு சொன்னார். நானும் சரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு வந்துட்டோம். கடைசி அவரை 2வது படமாக என்னை பண்ண கூப்பிட்டாரு. ஸோ அவர் என்ன மாதிரி, மோகன் மாதிரி நிறைய இயக்குனர்கள், புதிய இயக்குனர்கள் படம் பண்ண அவர் ரொம்ப ஆசைப்பட்டு, சினிமா மேலே ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வெற்றி பெறணும். அதுக்கு என் குலசாமி சீலக்காரியை வேண்டிக்கிறேன். இந்த திரௌபதி மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி. சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் டைலாக் பேசினாலே வெயிட்டாக இருக்கும். ஸ்க்ரீனில் நடந்து வந்தாலே அத்தாரிட்டி தெரியும். வில்லன், ஃபாதர் என எந்த ரோல் கொடுத்தாலும் ஒரு பவர்ஃபுல் வாய்ஸும் ஸ்ட்ராங் பாடி லாங்குவேஜும் இருந்தால் அது இவரோட கேரக்டராக தான் இருக்க முடியும். இந்த திரைப்படத்தில் ராஜநாராயண சம்புவராயன் அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் வேலா ராமமூர்த்தி அவர்கள். ஊடக நண்பர்களுக்கும் திரௌபதி குடும்பத்தாருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். என்னுடைய குற்றப்பரம்பரை நாவலில் என்னுடைய முன்னுரை வெகு நாளாய் தீ வளர்த்தது தான் டைட்டில். குற்றப்பரம்பரை நாவலோட முன்னுரைக்கு வெகு நாளாய் தீ வளர்த்தேன் டைட்டில். எனக்குள்ள சில வருஷங்களா
மோகன்ஜின்னு ஒரு இயக்குனர் தமிழுக்குள்ளே வந்ததுலேருந்து அப்படியே எனக்குள்ள ஒரு அப்படியே இந்த தீ வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இவர் படத்தில் எப்படா நடிக்க போகிறோம் அப்படின்னு வந்துச்சு ஒரு வாய்ப்பு. ருத்ரதாண்டவம் வந்து எல்லாம் போகிறோம். தேனியில் ஒரு பெரிய செட்டு, நான் ஒரு யுத்தக்கலை வல்லுநராக வர்றது. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து யுத்த கலைகளை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் நான். அப்படி ஒரு பெரிய கேரக்டர். என்னென்னா வரும் 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 அழைப்பு வரும் வரும்னு வெயிட் பண்ணால் வரவே இல்லை. என்ன காரணம்னா கொரோனா டைம். இவ்வளோ பேரையும் அத்தனை ஆர்டிஸ்ட்டுகளையும் கொண்டாந்து தேனியில் அவ்வளோ பெரிய செட்டை போட்டு 200-300 ஆட்களை இறக்க அனுமதி இல்லை. அந்த படம் நான் பண்ண முடியாமல் போச்சு. அந்த தீ அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. முருகன் பண்ணார், மேனேஜர் முருகன் பண்ணார். ஆஹா அப்படின்னு அந்த தீயின் நாவுகளுக்கு கிடைத்த இந்த இறையை சுழட்டி சாப்பிட்டேன். என்ன பாம்பேயில் 2 நாள் தான் நான் பண்ணியிருக்கேன். ராஜநாராயண சம்புவராயர்னு ஒரு கேரக்டரு. நான் சினிமாவுக்கு நடிக்க வந்து ஒரு 13 வருஷம் ஆகுது. இத்தனை ஆண்டுகளில் நான் பண்ணுற முதல் சரித்திர படம் இது. முதல் சரித்திர படம் அது மோகன்ஜியோட படம். போனால் பாம்பேக்கு போனால் பார்த்தா, அதாவது வீரம் இருக்கு இல்லையா, வீரம் வந்து ஒரு மனுஷன்ட்ட இந்த காலத்தில் இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம் இருக்கிறதே பெருசு. 1 மணி நேரம் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, முழு வாழ்க்கையும் முழு அத்தனை கணங்களும் ஒரு வீரனாவே வீரத்தோட வாழ்றதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து மோகன்ஜியால தான் முடியும். அந்த முகத்தை பாருங்க, சிரிக்குதில்லை, கோவப்படுதில்லை, எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டுதில்லை. அப்படியே என்ன தாகம், எவ்வளவு தேடல், என்ன உழைப்பு. அவர் எதை சொல்றது? அவருடைய உழைப்பை சொல்றதா? இன்னொன்று, அது இன்னைக்கு தகிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. இந்திய கண்டமே வந்து தகிச்சுக்கிட்டு இருக்கிற, அரசியல் தகிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன துணிச்சல் இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு படத்தை, இப்படி ஒரு வரலாற்று படத்தை, ஒரு சரித்திர வரலாற்றை படமாக எடுத்து, என்ன துணிச்சலா அத்தனையும் வந்த அவரு படம் இயக்குனராக சினிமாவுக்குள்ள வந்ததுலேருந்து எத்தனை அம்புகள், எத்தனை குண்டுகள் நெஞ்சில், எத்தனை பீரங்கி தாக்குதல்கள், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு. அப்போ கூட நோகவும் இல்லை, கோவப்படவும் இல்லை. ஆச்சரியமாக இருந்த அவர் பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு இன்னும் என்னென்னா, சும்மா எல்லாரும் சரித்திர படம் கை வச்சிட முடியாது. எல்லாரும் சரித்திர படம் கை வச்சிட முடியாது. எனக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது. நான் பிறந்த ராமநாதபுரத்து சேதுபதி சமஸ்தானத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு வரலாற்று சரித்திர படத்தை எழுதணும்னு எழுதவே தயங்கிட்டு இருக்கிற போது ஒரு வந்து எடுக்கிறாரு பாருங்க. அதுவும் எழுத்தாளர் 6 அண்ணல் இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு 30 வருஷம் நண்பர். அவருடைய பல வருட ஆய்வுக்கு பின்னாடி இதை தேடுறாரு. வீர வல்லாள தேவ சம்புவராயர் அவருடைய வரலாற்றை அவர் எழுதுறாரு. அது இவர் கைக்கு வருது. அண்ணல் சொன்னார், எத்தனையோ பேர் இந்த இவர்கிட்ட வந்து கேட்டு எத்தனையோ இயக்குநர்கள் போனாங்களாம், எடுக்கணும் ஆசையில் வந்தாங்களாம், பார்த்தாங்களாம், போயிட்டாங்களாம். ஆனால் மோகன் கையில் கிடைச்சி என் கனவெல்லாம் அப்படியே கொண்டாந்து கண் முன்னால் நிறுத்திட்டான் என் தம்பி அப்படின்னு. இன்னொன்று இன்னொன்று நான் ஒரு ரைட்டராக இருக்கிறனால எந்த படத்துக்கு போனது இந்த டயலாக் பேப்பரை வந்தவுடனே என்னடா அப்படின்னு பார்ப்பேன். ஒரு ரெப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரியா ஏதாவது நேரிடும், ஆனாலும் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு எனக்கு வந்தது பக்கமாக வசனம். 14ஆம் நூற்றாண்டு கதை. அந்த தமிழ் வேணும். அந்த தமிழும் ஏன்னா பார்வையாளனையும் நெருக்கிடக்கூடாது, நடிகனையும் நெருக்கிடக்கூடாது.
அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அற்புதமான தமிழில் படிச்சுட்டு பேச 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 வாயில் சந்தனமாக மணக்குது. அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அவங்க மேடம், உங்களை தான் மேடம், நீங்கள் தானே எழுதினது டயலாகு. யார் டயலாகு? ஓ ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வசனம். அது மட்டும் இல்லை, கேமராமேன், டிஓபி, ஆர்ட் டைரக்ஷன். பாம்பேயில் நடக்குது, ஷூட் நடக்குது. பாம்பேலேருந்து ஒரு 35-40 கிலோமீட்டர் அந்த ஸ்டுடியோ. போனால் பாருங்கள், ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கேன். நம்ம அப்படி இருக்கு உள்ளே போனால் நம்ம பார்வைக்கு நடிக்கிற போதெல்லாம் பெருசாக தெரியலைங்க. அந்த செட்டு, அந்த இதெல்லாம் அவ்வளோ நடிக்கிற போது எங்களுக்கு தெரியல. பாருங்கள், விஷுவலாக எல்லாம் என்ன எத்தனை வித்தையை வச்சுருக்காரு இந்த மோகன். இது அனைத்தும் ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து ஜிப்ரான் மியூசிக்கை கொளுத்திட்டீங்க நீங்கள். 2026 முக்கியமான படத்தை முக்கியமாக நம்ம ஸ்கோர் அடிச்சிருக்கீங்க. இன்னொன்று தயாரிப்பாளர் சோழ சக்கரவர்த்தி, எங்கள் ஊருக்காரர் தான். அவருக்கு முதல் படங்க செட்டில் பார்த்தா அவர் வாட்டுக்கு ஃபேமிலியோட ஒரு ப்ரொடியூசரே கிடைக்கல. வழியே போய் சொன்னாங்க, இவர் தான் ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. அவர் ஆர்டர் இருந்தார். இல்லை, முதல் படம் அடிச்சார் பாருங்க, சிக்ஸரு. ஒரு சிக்ஸர் இல்லை, 2-3 சிக்ஸர் அடிச்சிட்டார். யாரு கிடைக்கும் இப்படி ஒரு திரௌபதி படம்? இன்னைக்கு பொங்கலுக்கு பொங்கலே திரௌபதி பொங்கல். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அடி முதல் படத்தில் அடிச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சோம். நீங்க மோகனுக்கு இந்த படத்தை கொடுத்து கொடுத்தீங்க, நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சோம். இந்த வாய்ப்பு இல்லை, இது மாதிரி சந்தர்ப்பம் எந்த தயாரிப்பாளருக்கு கிடைச்சிருக்காது நினைக்கிறேன். அப்படி ஒரு அருமையான படத்தை என்ன ப்ரொடியூசர், அப்படி அத்தனை பேர் நட்டி, நம்ம தலைவர் நட்டி அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கார். என்ன இது அங்கே அவங்க முகம் தெரியல, நடிக்கிறவங்க முகம் தெரியல. ரிச்சர்டை பார்த்தா ரிச்சர்டா எனக்கு தெரியல, நட்டியை பார்த்தா நட்டியா தெரியல, கூட நடிக்கிறவங்க யாருமே எனக்கு ஆளாக தெரியல. பூரா அந்தந்த கேரக்டர். ஏன்னா நம்ம கற்பனையில் 1000 இருக்குது. நம்ம ஒரு ரைட்டராக அந்த வரலாறுகளை, அந்த ராஜசபையை அப்படி கூட எத்தனையோ விஷயங்கள் நம்ம கற்பனை பண்ணுறாள். நான் நேராக பார்த்தேன், பாம்பேயில் பார்த்தேன். அப்படி ஒரு அருமையான அற்புதமான படத்தை. இன்னொன்று, இது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த திரௌபதி 2 திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசர் வீர வல்லாள தேவராயர் அப்படிங்கிற ஒரு பேரரசருடைய கதை, அவருடைய வரலாறு, சரித்திரம். இது ஆதாரம் இருக்கு. அண்ணல் வச்சிருக்காரு கல்வெட்டுகள் சகலத்தை வச்சிருக்காரு. அவரை பற்றிய கதை. இதில் நான் முழு படத்தையும் பார்த்தேன். இதில் அந்த சாதி இந்த சாதி, அவர் இந்த சாதி, எந்த சாதிங்க வரல, ஒரு குழப்பமும் வேணாம். திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு 14ஆம் நூற்றாண்டில் ஆண்ட பேரரசர் வீர வல்லாள தேவராயர், இவரை பற்றி கதை. 1342 இறந்து கொண்டுட்டாங்க. மதுரை சுல்தான் கொன்றுறார் அவரை. அவர் 1342 அவர் சாகுறாரு. அன்று அவருக்கு அந்த அந்த வீர வல்லாளருக்கு திதி கொடுத்தவ சிவபெருமான், அண்ணாமலையார். இன்றும் 800 வருஷமாக அந்த திதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற போட்டிலெல்லாம் குழப்பிக்கிட்டே இருக்கணும், யாரும் குழப்ப வேணாம். இது முழுக்க திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆண்ட பேரரசன் வீரவல்லாள தேவராயர், அவரை பற்றிய கதை இது. இந்த சரித்திரத்தை, இது ஆசை இருக்கலாம் எல்லாருக்கும், எல்லா எழுத்தாளனுக்கும் ஆசை இருக்கலாம். ஒன்று நான் சவாலாகவே சொல்கிறேன், எல்லாம் வந்துட்டு போங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. தமிழில் இப்படி ஒரு வரலாற்று படம், தமிழ் திரையுலகம் தோன்றிய காலத்திலேருந்து பாருங்கள், ஒன்று காட்டுங்க பார்ப்போம். கற்பனையாக இருக்கும், புனைவுகளாக இருக்கும், காதல் இருக்கும், என்னென்னமோ இருக்கும், அது வேறு விஷயம்.
வரலாற்றை இப்படி ஆணித்தரமாக இந்த தைரியம் வருமா இந்த தைரியம் வருமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல? ஆனால் இன்னொன்று, யாருக்கு பின்னாடி ஒரு ஒளியில மோகன், யாருக்கு பின்னாடி ஒளியில் அவர் நிற்கிறார். அப்படி அவ்வளவு அவருக்குள்ள இருக்குங்க. அப்படி ஒரு ஒரு பெரு ஞானம் இருக்கு அவருக்குள்ள. என்ன அவ்வளவு நிறைவான ஒரு ஆள் அவர். சகலத்தை தேடி வச்சிருக்கிறார். எந்த விஷயம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அவர்கிட்ட, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியை பார்த்தேன் யூடியூப்ல. என்னன்னா, யாருக்கு நான் கெடுதல் நினச்சதில்லை, யாரும் கெட்டு போகணும்னு நினச்சதில்லை. ஏன்னா நான் ஏன் அப்படி நான் யாரையுமே நான் கெடுக்க நினச்சதில்லை, கெட்டு போக நினச்சதில்லை, யாரும் நான் பகையாளியும் இல்லைன்னு சொல்கிறார். அவருடைய பலமே அதுதான், அவருடைய பலமே தான். மனுஷனுக்கு அவன் ஜோலியை பார்த்துட்டு அவன் திட்டமிடணும், அவன் முன்னேறி போகணும், அவன் இருக்கணும். இவனை நோண்டா அதை சொல்ல இதை சொல்ல. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவன் முன்னேற முடியாது. இன்றைக்கி மோகன் எடுத்த அடியெல்லாம் ஒவ்வொரு படமும் அடிச்சுட்டு வர்றாருன்னா காரணம் அவர் தன்னை அவ்வளோ தெளிவாக வச்சுருக்கார். யாருக்கு சார்பாகவும் இல்லை, யாரையும் சார்ந்தும் இல்லை, யாரையும் சாடவும் இல்லை. அவர் யாரையும் சாடலை, யாரையும் குறை சொல்லவும் இல்லை. அவருடைய வரலாறே அவர் எடுக்கிறார். அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு, எடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கு, எடு. அவரவர் வரலாறு எடுங்க, தேவைப்படுது. அதுதான் தேவை. இன்னைக்கு இந்த காதலும் ஃபைட்டு இதெல்லாம் சினிமாக்கு அதெல்லாம் தேவையில்லை மக்களுக்கு. இன்னைக்கு வரலாறுகளை எடு. தமிழ் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் அழிஞ்சுக்கிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த வரலாறுகளை தமிழ் சினிமாக்காரன் முத்தையாளர்ந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் இல்லை, அப்படி மோகன்ஜி ஒரு பெருந்தடம் போட்டு கொடுத்துருக்கிறாரு. மோகன்ஜி வாங்க, பொங்கலுக்கு வாங்க. தெக்கத்தி கதவுகளெல்லாம் திறந்துருக்கு, உங்களுக்காக தெக்கத்தி வீதிகளெல்லாம் திறந்துருக்கு. வாங்க, திரௌபதி 2 மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில், இந்த திரைப்படத்தில் நானும் மோகனோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக திரௌபதி 2 ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் முருகன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுவார் மாதிரி இருக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேஜ்க்கு யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமரா முன்னாடி இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, அதை பண்ணுற விஷயத்தை பயங்கரமாக சேஞ்ச் பண்ணி காட்டுற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக நம்ம முன்னாடி அந்த மனசில் நிற்க வச்சு, ஒரு வில்லன் கதாபாத்திரத்தினா அவரை திட்டுற மாதிரி இருக்கும், ஒரு அப்பா கதாபாத்திரம்னா மதிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெர்சடைல் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் 3ஆம் வீர வல்லாளர் அப்படின்ற கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கேன். நம்மளோட நட்டி அவர்களே சில வார்த்தைகள் பேசி வருமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னென்னா, எனக்கு இப்படி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மோகன்ஜி அவர்களுக்கும் எங்கள் தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மோகன்ஜி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணார்னா, முகலாய ஆக்கிரமிப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. என்னடா வரலாறுக்கு போயிட்டார் ஸ்ட்ரெயிட்டாக, எப்படி இது என்ன எனக்கு நம்ம கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் எழுதின வந்தார்கள் வென்றார்களை படிச்சுட்டு, ஸோ அது தெரிஞ்ச மாதிரி நான் அதுலேருந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி, என்ன அவங்க வந்தபோது நிறையா அட்ராசிட்டி நடந்தது. அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் வடக்கும் கிழக்கும் மேற்கும் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு இல்லை, தென்னகமும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொன்னார் வல்லாள மகாராஜா. அதை கேட்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. இப்படிலாம் நம்ம ஊரில் நடந்திருக்கு, இந்த வரலாறை நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கலையே. என்னுடைய அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு எனக்கு வருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க என்கிட்ட, இதுதான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டு, இதை நீங்கள் படிங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவர் இப்போது நம்ம எழுத்தாளர் ஐயா சொன்னாங்கல்ல, இதை மாதிரி சில விஷயங்களை என்கிட்ட சொல்லிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை இப்போ படிங்க சார் என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எடுத்தோடனே அவங்க மேடம் எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி தென்னாடு பத்மா மேடம் பத்மா சந்திரசேகர் மேடம் எழுதினாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருணாச்சலனே போற்றி, ஆரூர் அமர்ந்த எமது அரசே போற்றின்னு எழுதினாங்க.
இது எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்து என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வேறு மாதிரி தமிழ் நம்ம பேசணும்னு பார்த்தா ஆனால் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மேம், அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அது படிக்கும்போதே அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போதே நம்மளுக்குள்ள ஒரு வைப் ஒன்று உருவாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தரும் இப்போ ஆக்சுவலி பேசிக்கலாக நான் எல்லாமே ஐயா சொல்லிட்டாங்க, எழுத்தாளர் ஐயா. பட் இருந்தாலும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் மை டீம். நம்ம ஃபிலிப் இருக்கார்ல, பிரமாதமான ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஆளை கூட்டு வண்டிங்களா, நல்லா விசில் அடிக்கிறாங்க உங்கள் பேரை சொன்னோன்னே. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப அதாவது அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து தெரிஞ்சுது எனக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு பண்ண ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் தான் இந்த டைமில் வந்து அது ஒரு 31 நாளில் ஒரு படத்தை இப்படி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இதுக்கு மிகப்பெரிய உழைப்பு ரைட் ஃப்ரம் மோகன்ஜி, எங்கள் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும். அப்புறம் முக்கியமாக நான் சொன்ன ஜிப்ரான் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3-4-5 வருஷமாகவே மெலடிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆக்கிரமிச்சது. ஆனால் இப்போ அது இல்லாமல் இருந்தது. அதை திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க சார். தேங்க்யூ சார். எம்கோனே பாடல் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லணும். அந்த மனுஷனோட உழைப்பு வந்து என்னால் யோசிக்கவே முடியல. ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து எப்படின்னா ஒரு மனுஷனை கொன்னுட்டு அவனை தலையை மட்டும் விட்டுட்டு உடம்பை வந்து தோலோடு மாட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருந்தது. அதுக்கு வந்து அவர் பண்ணியிருந்தார் பாருங்கள் அந்த செட்டப்பு. என்னால் மறக்க நிஜமாகவே ஒரு மனிதனை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு எலும்பும் சதையும் இல்லாத ஒரு மனிதன் தொங்கினா எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு விஷயத்த சொல்லணும். நாங்கள் வந்து பாம்பேயில் அந்த ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவர் வந்து நாங்கள் ஒரு சிவ பூஜை பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருந்தது. அதை பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து அந்த முனைப்போடு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து மராட்டி தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வேறு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சவுண்டு நம்ம படத்தோட அந்த பாடல் மியூசிக் சவுண்டெல்லாம் வச்சு அவங்க வந்து எட்டி பார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க வந்து ஜா ட்ராப் மாதிரி நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து நேராக டைரக்டர் மோகன்ஜி சார்ட்ட வந்து ஹிந்தியில் கேட்டாங்க, மோகன்ஜி என்ன எதுங்க அண்ணா ஏதோ சொல்கிறாங்க என்னன்னு கேளுங்கன்ட்டாங்க. அப்புறம் இது இவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்களே எப்படின்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க போகும்போது பார்த்துட்டு ஷூட்டை வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது எங்கேருந்தோ ஒரு கிருஷ்ணர் சிலையும் சிவாஜி மகாராஜா சிலையும் வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு போனாங்க இந்த டீமுக்கு. அதனால் மறக்கவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் பாம்பேயில் அங்கே சப்போர்ட்டிங் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, எல்லாருமே மராட்டி தியேட்டர் மக்கள். அவங்க இந்த நேர்த்தியும் இந்த சவுண்டும் இந்த சிவனுக்காக இவங்க இப்படி பண்ணுற இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டெடிக்கேஷன். எப்போவுமே மோகன்ஜி காலையில் ஒரு 7-8 மணிக்கு ஆரம்பித்தார்னா சாலிடாக நைட்டு 2 வரைக்கும் போவார். அப்படி இருந்தும் அந்த பெயின்லாம் எதையுமே அந்த கஷ்டத்தை கஷ்டமாகவே தெரிஞ்சுக்காமல் எல்லாருமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. நிஜமாகவே அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எடிட்டர் சார் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது சார் உங்களுடைய ஒர்க்கு. அது நான் இப்போ ட்ரெய்லரில் பார்த்தேன். படமாக டப் பண்ணும்போது அந்த என்னுடைய போர்ஷன் மட்டும் பார்த்தேன். படமாக நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். ஸோ கிரேட் ஒர்க். அண்ட் வேறு யாரும் சொல்லணும் நம்ம சொல்கிறேன். அப்புறம் மோகன்ஜி சார், அவர் இந்த கதையை சொல்லி முடித்தோன்னே என்ன மோகன்ஜி நம்ம வழக்கமாக பகாசுரன் அப்படி இப்படி இருந்துட்டோம். இது இப்போது அப்படி வரலாற்று சம்மந்தப்பட்ட படத்துக்கு போகிறோம். இதுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும், பெரிய ஃபண்டு தேவைப்படும். அது என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்போ தான் எங்கள் ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க. அந்த முதல் படத்தில் வந்து இப்படி ஒரு ப்ரொடக்ஷனை வந்து பண்ண முடியுங்கிறது நான் நினச்சே பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அது இப்போ காசை தண்ணி செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணார். அதுக்கு மோகன்ஜி போட்ட உழைப்பு, மோகன்ஜி மட்டும் இல்லை, அவங்க மிஸ்ஸஸ், அவங்க டாக்டர் எல்லாருமே பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாங்க. அண்டு ரிச்சி அவர் வந்து என்னுடைய ரொம்ப நீண்டகால நண்பர். முதல் படம் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணோம். ஸோ என்னுடைய முதல் படம். அந்த நட்பை மறக்காமல் நாங்கள் இன்னும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவர் காலையில் 4 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தார்னா படம் முடிச்சுட்டு ராத்திரி 1:30 மணிக்கு போய் படுக்கிற வரைக்கும் அவர் இந்த சிந்தனையிலே இருந்தார். அவருடைய உழைப்பு பெருசு. எங்கள் ஹீரோயின் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க திரௌபதி. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க. அர்ச்சனா இந்துச்சூடன் அவங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் எங்கள் படத்து வில்லன்கள் ஆக்சுவலாக பாருங்களேன், அவங்க அந்த கெட்டப்பில் இருக்கும்போது தான் வில்லனாக இருப்பாங்க. நேரில் பாருங்கள் எல்லாருமே ஹீரோஸ் மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது அவர் நீங்கள் முளைப்படுத்தி தமிழில் பேசுனீங்க சார். கிரேட், தட்ஸ் ரியலி கிரேட். அது ரொம்ப நேரமாக பாராட்டப்பட வேண்டியது. நம்ம நண்பர்கள் பரணி, எங்கள் ஐயா வேலராமூர்த்தி அண்ணன், அவரோட முதல் படம் நான் தான் எங்கூட தான் பண்ணாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த மிலிட்ரி ராஜநாராயணன் மாதிரியே இருந்தார். அவர் இந்த வயசில் அவரோட ஒரு மனித இரும்பை பார்த்தீங்கன்னா அது அவர் தான். அப்படி இருப்பார்.
பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணவங்க, மேம் அவங்க இவங்க சர்மா மேம், தேவயானி சர்மா, ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பை யூ, தேங்க்யூ. நான் பார்த்த போர்ஷன்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக வரலாற்று முக்கியங்க. அந்த வரலாறு தெரியணும். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து வட இந்திய வரலாறு நமக்கு நிறையா தெரியுது, ஆனால் தென்னிந்தியாவோட வரலாறு தெரிய மாட்டேங்குது. அந்த வரலாறுலாம் தெரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான கதைகள் வரதை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நீங்கள் எந்த ஒரு கதாபாத்திரம் பண்ணாலும் அதற்கான உருவம் கொடுத்துருவீங்க. ஸோ 3ஆம் வீர வல்லாளர் அப்படின்ற கதாபாத்திரம் இதுக்கப்புறம் எங்கள் மைண்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட முகம் தான் ஃபஸ்ட்டாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, வல்லாள மகாராஜா வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழல, பட் அவ்வளோ பெரிய சிவபக்தர், அவர் செஞ்சதெல்லாம் கேட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு விஷயமாப்பட்டது. அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. சர்வம் சிவார்ப்பணம். தேங்க்யூ ஸோ மச். கோலியே கூஸ் பம்ப்ஸ் கொடுத்தவர். சாங்ஸ் வந்து ரிப்பீட் மோடில் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். வாகே சூடவால ஸ்டார்ட் பண்ணி இந்த மியூசிக்கல் ஜேர்னி இன்னைக்கு வரைக்கும் கிளாஸும் மாஸும் ரெண்டும் கலந்த ப்ராஜெக்டாக தான் இவர் பண்ணுறது இருக்கும். ஸோ நம்மளுடைய சாங்ஸ் கேட்டப்பவே தெரிஞ்சிருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்துக்கு எடுச்சிருக்காரு. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்களே சில வார்த்தைகள் பேசுகிற மாதிரி இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோகன்ஜியோட அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ண உடனே எனக்கு வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது, நான் பிகாஸ் அவரை பற்றி நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும், பட் அது எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் பிரேக் ஆச்சு. பிகாஸ் எனக்கு ஒரு படம் ட்ராவல் பண்ணும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேரக்டர் கூட, பிகாஸ் இட்ஸ் லைக் டைம் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவேன். அந்த டேரக்டர் கூட நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த ட்ராவல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும். அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடியும் பொழுதும் நம்ம வந்து நம்ம டைமை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் பார்ப்பேன். பட் மோகன்ஜி கிட்ட எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாருன்னு நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நம்பினேன். பிகாஸ் அவர் ஆக்சுவலி பார்க்க வெளியில் எல்லோரும் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் ஆக்சுவலி அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அது சொன்னால் நம்பவே மாட்டாங்க யாரும். ஸோ அந்த ஒரு எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த ஜேர்னி. அண்ட் இன்னொரு விஷயம், ஒர்க்கில் ஒரு டைரக்டராக வந்து நம்ம ஒரு நிறைய தடவை டியூன்ஸ் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், இல்லை ஒரு பாட்டு எப்படி இருக்கணும்னு நம்ம ஒரு ஜேர்னி வச்சுருப்போம். பட் இதில் எல்லாமே ஒரு ஆப்ஷன், எத்தனையோ 1-2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தோன்னா அவர் பிக் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக் பண்ணுவார். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கார். அந்த ஒரு கிளாரிட்டி அண்ட் அந்த கான்ஃபிடென்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே எங்கே எடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ பட் இல்லை சார் அதெல்லாம் பண்ணிடலாம், நீங்கள் பாருங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு. அண்டு சரி ஓகே, அப்போ எப்போ ஷூட்டுக்கு போகிறோம், நான் இந்த டைம்குள்ளே ஒரு 30 டேஸ்க்குள்ளே நான் முடிச்சிருவேன் அப்படின்னாரு. நான் ஆக்சுவலி உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா நம்ம அப்படி சொல்லுவாங்க, பட் போக போக ஒரு டிலே ஆகும் அப்படின்னு லேட் ஆகும்னு நினச்சேன். பட் கரெக்டாக ஒரு 31 டேஸ் கழித்து சார் முடிச்சிட்டேன், நான் எடிட் பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் ரஃப் கட் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த கிளாரிட்டி அண்ட் என்ன வேணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிற அந்த விஷன் வந்து ஐ ரியலி அவர் பார்த்து ஒரு வியந்த ஒரு விஷயம். அண்ட் அதுதான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கு. நிறைய வகையில் எனக்கு இந்த ஃபில்ம் நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ஹி வாஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். அண்ட் அவரோட நம்பிக்கை தான் என்னுடைய நம்பிக்கையும். அண்டு நான் பர்சனலி எனக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பீரியட் ஃபில்ம் பண்ணோன்னு எல்லாத்துக்குமே ஒரு மியூசிக் கம்போசர் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பேஷன் இருக்கும். அண்ட் அந்த ஒரு சான்ஸ் எனக்கு இதில் கிடச்சிது. அண்ட் சாங்ஸும் பிகாஸ் எனக்கு ஓவராலாக த்ரில்லர் அண்ட் ஆக்ஷன் பேஸ்ட் ஃபில்ம்ஸாகவே வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இதில் ஒரு பயங்கரமான ஒரு 4 கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்தாரு. அண்ட் எம்கோனி மாதிரி ஒரு மெலடி ஓகே பண்ணதுக்கு ஐ தேங்க் ஹிம். அண்ட் இட் வாஸ் அ நைஸ் ஜேர்னி எனக்கு. அண்டு முக்கியமான ஒரு பர்சன் நான் சொல்லணும், அது வந்து எங்கள் ப்ரொடியூசர். அகெயின் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் திரௌபதி 2 அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி நிறையா ஒரு கான்ட்ரவர்சிஸும் இருந்திருக்கு. பட் அதை தாண்டி
இது வந்து சொல்லப்பட வேண்டிய ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு நானும் நம்புகிறேன். அண்ட் அதுக்கு உயிர் கொடுத்ததுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ சார். அண்ட் அவங்க கூட நாங்கள் பேக் டு பேக் பண்ணுறோம். அண்ட் ஃபில்ம் நல்லா வந்திருக்கு. இப்போவும் ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் ஹோப் யூ வில் ஆல்சோ லைக் இட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்படியாக. மேடைக்கு நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரௌபதி 2 படத்தின் கதாநாயகன் ரிச்சர்ட் ரிஷி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பலத்த கைத்தட்டலோட. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பேச கூப்பிட போகிறோம்னா, இவங்களை பற்றி ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இவங்களை வந்து ஒரு இடத்துல சந்தித்தேன். அப்போ நான் ஆங்கராக போயிருந்தேன், அவங்களும் ஆங்கரிங்க்கு வந்திருந்தாங்க. ஸோ சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஆங்கர் ஜஸ்ட் பேஷன் தான், ஐ வாண்ட் டு பிகம் அ ஹீரோயின் அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அப்படியே கட்டு பார்த்தா நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய திரௌபதி தேவி ரக்ஷனா இந்துஜுடன் அவர்களே சில வார்த்தைகள் பேச வர மாதிரி இருக்கிறோம். ஸோ ஹாப்பி. செக். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரக்ஷனா இந்துஜுடன். முதல்ல கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பேரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்து கொண்டேன். மோகன் சார் எனக்கு திரௌபதி தேவியா திரௌபதி 2ல அந்த பேரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்து கொண்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான கேரக்டர். இந்த கதை வந்து 14th centuryயில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கதை. அந்த டைம் வந்து பேட்ரியார்க்கல் சொசைட்டி. அந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதப்பட்டிருக்குன்னு நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் என்னை நம்பி எனக்கு திரௌபதி தேவி கொடுத்த மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேரக்டருக்குள்ளே எனக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேரக்டர் விட்டு வெளியே போகிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு தான் மற்றபடி சொல்லணும். மோகன் சாரை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன், ஏன்னா அவர் தானே விளக்கு, கடைசியில் பற்ற வைக்கலாம். I would like to thank the producers of this movie, producer Chola Chakravarti sir and Netaji Productions. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் காடவரையரே ரிச்சர்ட் ரிஷி சார், மை கோ-ஆக்டர். நான் ஃபர்ஸ்ட் டைம் சார் ஆஃபீஸில் பார்க்கும்போது சத்தியமாக ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ கம்ஃபர்ட் அண்ட் கேர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் செட்டில் எப்போவுமே ரொம்ப சார்மிங், காம் அண்ட் கம்போஸ்டாக தான் இருப்பாங்க. அண்ட் படத்துலேயும் ட்ரெய்லர்லேயும் உங்களுக்கு பார்க்க முடியும் அவங்களோட எஃபர்ட் எவ்வளோ அவங்க போட்டிருக்குன்னு. ஐ ரியலி அட்மயர் தட் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் டிஓபி ஃபிலிப் சுந்தர் சார். சத்தியமாக நான் அவரோட வாய்ஸே ஷூட் டைமில் நான் கேட்டதே இல்லை. அவங்க பேசுவாங்க, ஆனால் அவங்களோட வாய்ஸே நான் கேட்டதில்லை. என்கிட்ட வந்து ஏதோ சொல்லும்போதும் நான் வந்து ஓகே அவங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஷூட் டைமில் ஃபுல் ஷூட் முடிச்சுட்டு தான் நான் அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியும் இதுதான் இவங்களோட வாய்ஸுன்னு. நான் சாரை போய் காம் அண்ட் கம்போஸ்ன்னு சொன்னேன். அவங்க தான் ரொம்ப அதை விட ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு ஆள். அண்ட் கிளியர்லி பேஜில் இல்லை, விஷனில் தான் இருக்குது. அவங்க ஃப்ரேம்ஸ் பார்த்தாலே தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தோஸ் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த எடிட்டர் தேவராஜ் சார். இங்கே இருக்காங்களா? எங்கேன்னு தெரியாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்களும்
செட்டில் நான் அவங்கள எடிட்டில் இல்லாமல் நான் அவரை தனியாக சும்மா நிற்கிறது நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன். அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிப்ரன் சார், ஐ ஆம் மை ஃபேவரட் சாங் எம்கோனே வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த லிரிக்ஸாக இருந்தாலும் எல்லாமே எல்லாருக்குள்ளே ஒரு ஆழமாக அது போய் தட்டுது எங்கேயோ. அண்ட் கண்டிப்பாக படத்தில் நீங்கள் தெரிக்க விட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வந்து சில பேர் வந்து மும்பையில் நம்ம லாங்குவேஜே தெரியாமல் வந்து அவ்வளோ கலெக்டிவ் கொலாபரேஷனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். And I would like to thank the entire crew and technicians of this movie. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படமே இல்லை. Starting from art department, light department, camera department, makeup department, costume, Preeti. Thank you so much. I would like to also thank all the assistant directors. Mukesh Anna, எல்லார பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் மெயின்லி முகேஷ் அண்ணா. எதுக்குன்னா அவங்க ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் என் கூட நின்று எனக்கு அந்த கஷ்டமான டைலாக்ஸ், மேம் எழுதின கஷ்டமான டைலாக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் கடைசியாக மோகன் சாரை பற்றி சொல்லலாம். சாரை நான் முதல் தடவை நான் ஆஃபீஸில் பார்க்கும்போது அவங்க வந்து எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாங்க. ஆமாங்க, நரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டாக சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க, முடிஞ்ச ஒரு 2-3-5 கிலோ அதிகமாக போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து முதல் தடவை ஒரு டைரக்டர் என்கிட்ட இப்படி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மற்றபடி எல்லா டைரக்டருமே இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேரக்டருக்கு அப்படி தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆஸ் அ டைரக்டராக அவரோட செட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இது சும்மா பேச்சுக்காக சொல்லலை, ரொம்ப தெளிவான டைரக்டர். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ ஈஸியாக எங்களோட ஒர்க் எவ்வளோ ஈஸி பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இப்போது எனக்கு வேலையே இல்லை, நாங்கள் போனால் எல்லாமே ரெடியாக தான் இருக்கும். நம்ம ஷார்ட்டுக்கு வந்தால் போதும், டைலாக் படித்தா போதும், அவ்வளோதான். வந்து அவங்களோட அந்த கிளாரிட்டி, அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் பிளானிங்னால மட்டும்தான் இந்த ஷூட் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கம்மி நாளில் முடிக்க முடிஞ்சிச்சுன்னு நான் நம்புகிறேன். And also more than a director, he is a very big well-wisher. அவங்களோட ஃபேமிலியும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெல்விஷர். ஸோ நான் இந்த கான்ட்ரவர்சி வந்ததும் நான் சாருக்கு ஃபோன் அடிச்சுட்டு என்ன சார் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு சத்தியமாக புரியல ஏன் சார் இப்படி சொன்னாங்கன்னு கேட்கும்போது, அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கின ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்மளை பற்றி இந்த மாதிரி ரூமர்ஸ், காசிப்ஸ் இல்லைனா விமர்சனம் வந்துட்டே இருக்குங்க, அதெல்லாம் நாங்கள் தாண்டி கடந்து வந்துடணும் ஒரு இடத்துக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், அந்த தாண்டி கடந்து வர ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸில் அவரை யாரையும் ஹர்ட் பண்ணாமல், டீஃபேம் பண்ணாமல், கீழே போடாமல் இன்றைக்கி அவங்க வந்து நிற்கிறாங்கன்னா, அவங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே ஒர்க் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தெரியும், எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸையும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர். அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பெக்டும் கம்ஃபர்டபிலிட்டினால் மட்டும்தான் எங்களால் அவங்க கூட இவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஆல்சோ I would like to thank him once again for giving me this opportunity. இன்னைக்கு அவர் எல்லாமே கடந்து வந்து பொங்கல் ரிலீஸுக்கு வரோம் திரௌபதி 2. பொங்கலுக்கு நம்ம தமிழ் வரலாறை பற்றி ஒரு படம் வருதுங்க, திரௌபதி 2. எல்லாரும் ஃபேமிலி கூட வந்து Jan 15th வந்து தியேட்டரில் பாருங்கள். எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you so much, Rakshana, for the wonderful speech. Okay, so அடுத்தபடியா ஹேண்ட்ஸம் பர்ஃபெக்ட் சினிமாவோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்து அதை தாண்டி நின்று தன்னோட பேஷனை ஒரு நாளும் விட்டு கொடுக்காம அதே எனர்ஜியோடு இருக்கிறவர், சினிமா மேலே அவருக்கு இருக்கிற லவ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் எடுத்துக்கிட்ட எஃபோர்ட்ஸ்
எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இந்த படம் அவரோட கேரியரில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். படத்தின் கதாநாயகன் நம்மளுடைய ஃபேவரட். இந்த படத்தில் வீரசிம்ம காடவராயன் அப்படின்ற கதாபாத்திரம் பண்ணியிருக்க படத்தின் நாயகன் ரிச்சர்ட் ரிஷி அவர்களே சில வார்த்தைகள் பேச வருமாறு அழைக்கிறோம். பலத்த கைத்தில் கொடுத்தலாம் அவருக்காக. எல்லாருக்கும் வணக்கம். சாரி லேட்டாக வந்ததுக்கு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளான். திடீர்னு சொன்னாங்க, நான் வேறு ஊரில் இருந்தேன். ஸோ அடித்து பிடிச்சி டக்கு டக்குன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ மன்னிச்சிடுங்க. திரௌபதி பார்ட் 1 எந்த அளவுக்கு பண்ணிச்சோ இந்த படம் அதை விட நல்லா பண்ணோன்னு நாங்கள்லாம் நம்புகிறோம். நீங்களும் ட்ரெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ எப்போ படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் க்ரூவை நம்பி வந்த இந்த படத்தில் வந்திருக்க எல்லாருக்குமே என்னோடய நன்றி, ப்ரொடியூசர் உள்பட. ஸோ மற்றதெல்லாம் மோகன் பேசுவாப்பில். தேங்க்யூ சார். நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சார். நீங்கள் படத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. ஓகே, சூப்பர்.